ஓம் யஜ்ஜாய குபேராய வைஸ்ரவணாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்மே தேகி தாபய ஸ்வாஹாம். காலபுருஷனுக்கு 1வது ராசி நெருப்பு ராசி. இந்த மேச ராசி சரராசி. இந்த ராசிநாதன் அங்காரகன் செவ்வாய் பகவான் ஆவார். இங்குதான் ஆளுமை கிரகமான சம்பாத்தியக்காரனான அரசியல் நிபுண யோகத்தையும் அரசாங்கத்தை கட்டி காக்கும் ராஜயோகத்தையும் பேரரசராய் வாழக்கூடிய ராஜயோகத்தையும் தரக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறும் அற்புதமான ராசி இந்த மேச ராசி. இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் வரும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் 3ஆம் வீடான நட்பு வீட்டில் மிதுன ராசியில் ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்து புதாத்திய யுகத்தில் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் இந்த காலகட்டம் முழுவதும் 30 நாட்கள் தந்தைவழி ஆதாயங்கள் உங்களை அளவுக்கு அதிகமாக தேடி வரக்கூடிய நேரமும், தந்தையுடைய ஸ்திரச்சொத்து பல மேசராசிக்கு வரக்கூடிய காலமும், தந்தையிடத்து வர வேண்டிய வரவும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வரையில் சிலருக்கு அதிர்ஷ்டமும் ஆராய் பெருகி மிகவும் தனயோகமும் செல்வாக்கு யோகமும் அதிகப்பெறுகிறது. புதன் பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுது புதாத்திய யோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு யோகமும் பல வழிகளில் அமானுஷமான ஆற்றல் பெற்று மிகவும் தனயோகம் நிரம்பியவராய் தனதானிய சம்பத்து நிறைந்தவராய் பல மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க. இந்த 30 நாட்களில் வரும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் என்றால் அது மிகை ஆகாது. அந்த வகையில் ராஜயோக கிரகமான சூரிய பகவான் புதன் பகவானை இணைந்து புதாத்திய யுகத்தில் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலத்தோடு பல மேசராசிக்காரங்க இந்த காலத்தில் செல்வ செழிப்பாய் வாழக்கூடிய நிலை ஏற்படும். சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய நிலை ஏற்படும். சில அதிசயமான வழியில் ஆபரண யோகமும் பொன்னாபரண யோகம் மண்ணாபரணம் கிடைத்து புதிய யோகம் கிடைத்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜா வாழக்கூடிய நிலையை பல மேஷராசிக்கு இந்த காலம் அமர்ந்து விட்டது. சூரிய பெயர்ச்சி பிறந்ததம்மா பல மேசராசிக்கு கொண்டாட்டம். சூரிய பெயர்ச்சி பிறந்ததம்மா பல மேசராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. சூரிய பெயர்ச்சி பிறந்ததம்மா பல மேச ராசிக்கு கொண்டாட்டம். பதவி யோகம் செல்வாக்கு யோகம் தகுதிக்கு மேல் வருது. பதவி யோகம் செல்வாக்கு யோகம் தகுதிக்கு மேல் வருது. அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் எனக்கு அனுதினமும் வருது. எனக்கு அனுதினமும் வருது என்று சூரிய பகவானை நீங்கள் துதித்து வணங்கும் போது, சிவாலயத்தை நீங்கள் தொடர்ந்து வணங்கும் போது உங்கள் வாழ்க்கை வல்லமை பெற்றதாக அமானுஷ்ய ஆற்றல் பெற்றவராக மாறும். இந்த காலத்துக்கு அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும், விவிஐபி நட்பு கிடைக்கும், மிகப்பெரிய தனயோகம் பெற்றவர்களாக மிகப்பெரிய தனதானிய சம்பத்து ஐஸ்வர்யம் பெற்றவர்களாக 16 விதமான செல்வப்பேர் கிடைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல தலைமுறைக்கு கொண்டு செல்லும் என்றால் மிகையாது. இந்த கண்பான சகோதர சகோதரி, இந்த காலகட்டங்களில் அவசியம் கும்பகோணம் அருகில் ஆடுதுறையில் வீட்டிற்கும் சிவசூரியனார் ஆலயம் முடிந்தால் இந்த மேஷக்காரங்க ராசியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 மணிக்கு சூரிய கோரையில் சென்று 46 செந்தாமரை மலராக அர்ச்சித்து 46 நெய் தீபம் விட்டு அந்த சிவசூரியனாரை பட்டாடை உடுத்தி சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் மாதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று வணங்கி வரும்போது நீங்கள் ஆற்றல் பெற்றவரா, அதிசயம் பெற்றவரா, மகிமை பெற்றவரா, தனதானி சம்பத்தி யோகம் பெற்றவராய் வந்து இழந்த சொத்து சுகம் பட்டம் பதவி அனைத்தையும் வரும் 30 நாட்களுக்குள் பெற்று தலைமுறைக்கு தேவையான ராஜயோகத்தை பல மேசராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.